யூசிசிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 34வது ஆண்டு விழா நிகழ்ச்சி மிக விமரிசையாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கியுள்ள அன்பிற்குரிய திரு மிகு எம்ஏ சலீம் சார் அவர்களே, பள்ளியின் தாளாளர் மற்றும் நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் மூலம் இந்த பள்ளி கடந்த 2-3 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை நான் கண்கூடாக காண முடிகின்றது. 3 ஆண்டுகளுக்கு முன் என்று நான் நினைக்கின்றேன் இந்த பள்ளியை நான் பார்வையிட்டிருக்கின்றேன். இதில் உள்ள பணிகள், இதில் உள்ள வசதிகளை நான் ஆய்வு செய்திருக்கின்றேன். அன்றைய இந்த பள்ளியின் காட்சிக்கும் இன்று இந்த பள்ளி மிக பிரமாண்டமாக காட்சியளிக்கின்ற இந்த தோற்றத்தையும் பார்க்கும் பொழுது உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு தனியார் பள்ளிகளை பொறுத்தளவில் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது, அதாவது குழந்தைகளை படிக்க வைப்பது, தேர்வில் வெற்றி பெற வைப்பது, அதிக மதிப்பெண்கள் பெற வைப்பது, இதில் எந்தவித குறைகளையும் பெரிதாக காண முடியாது. எல்லா பள்ளிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு மிக சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடிய நிலையை நாம் இப்பொழுது பார்க்க முடியும். கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும், அது அவர்களுடைய காலத்தின் கட்டாயம். ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஒரு பள்ளியில் குறிப்பாக குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எந்த அளவிற்கு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது, அதில் உள்ள குறைபாடுகள் என்ன, அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்டளைகள் நாங்கள் வழங்கி அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த அளவில் இந்த பள்ளி மிக சிறந்த வளர்ச்சியை, மாணவர்களுக்கு நல்ல அருமையான பற்றலுக்கு உகந்த, படிப்பதற்கு உகந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். அவர்களுக்கு முதற்கண் பள்ளி நிர்வாகத்தை சார்ந்த அத்துணை சான்றோர்களுக்கும் எனது வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இப்போ இங்கே படிக்கிறதுல குறை இருக்காது. ஏன்னா எல்லாருமே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள், எல்லாருமே 400க்கு மேல் பெற்றிருக்கின்றார்கள் என்றெல்லாம் செய்தியை ஆண்டறிக்கையின் மூலமாக சொன்னார்கள். இதில் நான் சிறப்பாக நான் இங்கு குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், இந்த பள்ளியை பொறுத்தளவில் மிக வித்தியாசமாக எந்த பள்ளியிலும் இல்லாத ஒரு 2-3 நடவடிக்கைகளை நான் காண முடிந்தது. ஒன்று, பிற பள்ளிகளிலிருந்து படிப்பை, அதாவது டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய படிப்பை விட்டுட்டு போயிடுறோம். அது என்ன காரணம்னு சொல்ல வேண்டாம், இப்பொழுது அது ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். பள்ளி படிப்பை பாதியில் விட்ட குழந்தைகளையும், அதே போல ஸ்பெஷல் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியாக மன ரீதியாக குறைபாடுள்ள குழந்தைகளையும் இந்த பள்ளியில் சேர்க்கின்றார்கள். அதாவது படிப்பு வேணாம், நம்மளால் படிக்க முடியாதுன்னு சொல்லிக்கூட குழந்தைகளையும் இந்த பள்ளியில் சேர்த்து அவர்களை படிக்க வைத்து தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை இந்த பள்ளியில் செய்கின்றார்கள். அதே போல உடல் ரீதியாக மன ரீதியாக குறைபாடுள்ள குழந்தைகள், ஸ்பெஷல் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளையும் இந்த பள்ளியில் சேர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய கல்வியை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த 2 நிகழ்வும் எந்த பள்ளியிலையும் பார்க்க முடியாது, குறிப்பாக தனியார் பள்ளியில் பார்க்க முடியாது. ஆக அந்த பணியை நான் நினைத்து உண்மையிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பாராட்டுகின்றேன். ஆக இது நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு, வசதி படைத்த குழந்தைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னா அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து தான். அதனால் அனைத்து தரப்பினருக்கும் பொருளாதாரத்தில் அல்லது ஏதோ ஒரு சமூக ரீதியாக பின்தங்கிய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் உண்மையான கல்வி நிறுவனமாக இருக்க முடியும். ஆக அந்த அளவில் மீண்டும் நான் நினைத்ததை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன். அடுத்தது என்னென்னா, இப்போ நல்லா படிக்கிறீங்க, நிறைய மதிப்பெண் வாங்கிடுறீங்க, அது ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்தளவில் நல்லா படிக்கணும், நிறைய மதிப்பெண் வாங்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆடலில் திறமை இருக்கலாம், பாடலில் திறமை இருக்கலாம், விளையாட்டில் திறமை இருக்கலாம், டிராயிங்கில் பல்வேறு இளம் வயதிலேயே நிறைய குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே பல்வேறு திறமைகள் இருக்கும். ஆக அந்த திறமைகளை இனங்கண்டு அதில் அவர்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் வழங்கக்கூடிய ஒரு கல்வி தான் சிறந்த கல்வியாக இருக்க முடியும்.
இப்போ பார்த்து ஆண்டறிக்கையில் படிக்கும்போது நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இந்த பள்ளியில் வழங்கப்படுது. ஆக படிக்க வச்சு மதிப்பெண் எடுக்கிறது மட்டும் இந்த பள்ளியோட நோக்கமாக இல்லை. ஒரு குழந்தை நன்றாக பேசுவாங்களா, மேடை பேச்சு இருக்கு, அந்த மேடை பேச்சில் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதில் அவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்து அதில் பரிசு பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு குழந்தைகளை ஊக்கப்படுத்தி இருக்கின்றார்கள், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஆக அதேபோல் நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக ஒழுக்கமும் பண்பும் உள்ள கல்விதான் முழுமையான கல்வியாக இருக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த பள்ளியில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு கல்வி நிறுவனம் என்பது, கல்வி என்பது நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளுடைய திறமையை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் அது ஒரு சிறப்பான இடத்தை பெற முடியும். அந்த அளவிலும் இந்த பள்ளி நிர்வாகம் மிக சிறந்த பணியை செய்திருக்கிறது என்று நான் நினைத்து உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக இந்த பள்ளியை பொறுத்தளவில் மிகவும் பின்தங்கிய பெற்றோர்களுடைய சமுதாயத்தில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெற்றோர்களுடைய குழந்தைகள் படிக்கின்றார்கள். அந்த குழந்தைகள் உண்மையிலேயே தரமான கல்வியை பெறுவதற்கான நடவடிக்கைகள் இங்கு மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் தொடர வேண்டும். இந்த பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேரும் சிறந்த கல்வியை பெற்று வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இதற்கெல்லாம் முழு முதற் காரணமாக இருக்கின்ற பள்ளி நிர்வாகத்தினருக்கு எனது வாழ்த்துதலை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.